இன்றைக்கி சஷ்டியும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வந்திருக்கு. நம்ம வீட்டில் மார்னிங்கே 6 to 7 செவ்வாய் ஹோரையில் முருகருக்கு 9 அபிஷேகம் பண்ணி சக்கரை பொங்கல், மாதுளப்பழம், ஏலக்காய் பால்லாம் நிவேத்தியம் பண்ணி வெத்தலை தீபம் போட்டு நமஸ்காரம் பண்ணியாச்சு. யூஸ்வலாக நான் இதெல்லாம் எவ்ரி டியூஸ்டே ஆஃப்டர்நூன் இல்லைனா ஈவினிங் செவ்வாய் ஹோரையில் தான் பண்ணுவேன். இப்போ ரக்ஷுக்கு லீவுங்கிறதுனால நம்ம மார்னிங்கே பண்ணியாச்சு. ஸோ இந்த விலாகில் செவ்வாய் ஹோரை பூஜையும் எனக்கும் முருகருக்கும் இருக்க பாண்டை பற்றி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, வெல்கம் பேக் டு நித்யாஸ் நேரம். எனக்கு சின்ன வயசுலேருந்தே முருகரை ரொம்ப பிடிக்கும். என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் ஒரு முருகருக்கு ரிலேட்டடானவங்களாக தான் இருப்பாங்க. சொல்லப்போனால் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா, அப்பா, அண்ணா, அக்கா 4 பேருமே நட்சத்திரம் முருகரோட நட்சத்திரம் தான். என்னோடய ஹஸ்பண்ட் நேம் கூட கார்த்திக். அப்புறம் எனக்கு பிறந்தது 2மே குட்டி முருகர்ஸ் தான். ஸோ இந்த பாண்ட் சின்ன வயசுலேருந்தே இருந்தது. பட் லாஸ்ட் 2 இயர்ஸாக தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு. ஆஃப்டர் யுவர் பர்த் யுவா ஒரு செவ்வாய்க்கிழமை தான் பிறந்தான். யுவா பிறந்து ஒரு 55வது நாள் பார்த்திங்கன்னா எங்களோட க்ளோஸ் சர்க்கிளில் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ. என்னென்னா அந்த ஹெல்த் இஷ்யூ இப்போ நான் ஷேர் பண்ண கூட விரும்பல. அந்தளவுக்கு அது டேஞ்சரான ஹெல்த் இஷ்யூ. டாக்டர் ஒரு டெஸ்ட் அனுப்பிட்டு இந்த டெஸ்ட்டை வச்சு தான் நம்ம எதுவுமே சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு நார்மலாகவே யாருக்காவது ஹெல்த் இஷ்யூ அப்படின்னா ரொம்ப பயமாக தான் இருக்கும். பிகாஸ் நான் என்னோடய லைஃப்பில் கோ த்ரூ பண்ணது அந்த மாதிரி. எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா சடனாக ஒரு ஹெல்த் இஷ்யூ அதனால் எங்கள் லைஃபே ட்ராஜடி தாங்க. அது யாருக்குமே ஒரு ஹெல்த் இஷ்யூ ஒரு ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கு வந்தால் தான் அந்த ஃபேமிலியோட சுச்சுவேஷனே அப்படியே அப் அண்ட் டவுனாக மாறும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு யாருக்கு நான் ஒரு சின்னதாக இருந்தாலுமே நான் ரொம்பவே பேனிக் ஆவேன். ஈவன் சொல்லப்போனால் கோவிடில் கூட நான் ரொம்ப பயந்து தான் இருந்தேன். பிகாஸ் அப்போ ரக்ஷு நியூ பார்ன் பேபி. நான் லிட்ரலாக எங்கள் அண்ணனை ஒரு பக்கத்து கடைக்கு கூட அலோவ் பண்ண மாட்டேன். போகாத, வேணாம். ஏன்னா ஒருவேளை யாருக்காவது வீட்டில் பாசிட்டிவ் அந்த மாதிரி எதுவும் வந்துருச்சுன்னா குழந்தைய பிரிஞ்சிருக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருமோன்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப பயமாக தான் இருந்தது. அந்த மாதிரி தான் இது. இப்போ நினச்சா அதெல்லாம் ஒரு காமிக்காக இருந்தாலும் பட் நிஜமாவே எனக்கெல்லாம் அது ஒரு ஃபோபியா தான். ஸோ அந்த மாதிரி தான் அந்த டெஸ்ட் பார்த்திங்கன்னா 1 டேயில் வந்துருந்தாங்க. 1 டே ஆச்சு வரல, 2 டேஸ் ஆச்சு வரல, 3rd டே ஈவினிங் ஆயிடுச்சு, ஸ்டில் வரவே இல்லை. 2 டேஸாக நான் கோ த்ரூ பண்ணது ரொம்ப எப்படி அந்த 2 நாள் கடந்தேன்னு எனக்கு தெரியாது, எப்போ ரிசல்ட் வரும்ன்ட்டு. ஸோ ஈவினிங் ஒரு 6 o'clock போல் சுவாமிக்கு விளக்கேற்றி ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது கந்தசஷ்டி கவசம் போயிட்டுருக்கு. சடனாக எனக்கு தோணுச்சு நம்ம முருகர்கிட்ட வேண்டிக்கலாம். ஏன்னா இது இவ்வளோ நாள் ரிசல்ட் வேறு டிலே ஆகுது, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வேண்டிட்டப்போ என்ன வேண்டினேன்னா ஒரு ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது, எல்லாமே நார்மலாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் எவ்ரி டியூஸ்டே நான் வெத்தலை தீபம் போடுவேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டேன். அப்புறம் திருச்செந்தூருக்கும் வரேன்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன். ஸோ அதே மாதிரி நான் திரும்புகிறேன். எனக்கு கால் வந்துருச்சு, நத்திங் டு வரி, இது நார்மல் தான், ஒரு அனிமிக்னால தான் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த மொமெண்ட் எனக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்துச்சு. அப்படியே மைண்டே ரொம்ப காம் ஆகிடுச்சு. ஸோ அப்போ நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ண ஆரம்பிச்சது அந்த தருணம் தான். ஸோ நாங்களும் அது நினச்ச மாதிரி யுவாக்கு 60வது நாள் நாங்கள் திருச்செந்தூர் போனோம் வேண்டுதல் பண்ணுறதுக்காக. அங்கே குருக்கள் குழந்தைய பார்த்துட்டு கேட்டார், குழந்தைக்கு 6 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை 60 நாள் தான் ஆகுது, இன்றைக்கி தான் 60வது நாள் அப்படின்னு. இவ்வளோ தைரியமாக யாரும் குழந்தைய இவ்வளோ சீக்கிரம் தூக்கிட்டு வந்ததில்லை, நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னு சொல்லி குழந்தைய வாங்கி முருகர்கிட்ட ப்ளஸ் பண்ணி கொடுத்தாங்க. அந்த மொமெண்ட்லாம் ரொம்பவே ஹாப்பியான மொமெண்ட் என் லைஃப்பில். ஸோ நாங்களும் வேண்டுதல் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ அப்போலேருந்து நான் வெத்தலை தீபத்தை ஃபாலோ பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாக 48 டேஸ் தைப்பூசத்துக்கு விரதம் இருக்கிறேன். லாஸ்ட் இயர் நான் ஒன்று வேண்டியிருந்தேன், எனக்கு இந்த 48 டேஸில் நடக்கணும்னு. அது 10 டேஸில் நடந்து முடிஞ்சு என் கைக்கு வந்துச்சு. அதெல்லாம் ஒரு ஹாப்பி சைன் தான் எனக்கு. ஸோ நான் ரொம்பவே முருகர் பிலீவ் பண்ணுறேன். ஈவன் முருகரே என்னை பார்க்க வந்த தருணம்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் கண்டிப்பாக இன்னொரு விலாகில் செப்பரேட்டாக நான் ஷேர் பண்ணுறேன். இது சில பேருக்கு கூட சூப்பர்டிஷியஸ் பிலீவ்னு கூட தோணலாம். அப்படி நினைக்கிறவங்க நினச்சிக்கோங்க. நான் பிலீவ் பண்ணுறேன். பிகாஸ் நமக்கு மேலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளை ரூல் பண்ணுதில்ல, அது நான் முருகர்னு நினச்சிக்கிறேன். ஸோ அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கடவுளை அவங்க பிலீவ் பண்ணுவாங்க. ஸோ ஐ பிலீவ் இன் முருகன். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் பிலீவ் பண்ணுவீங்க. யாருக்காவது நீங்கள் நினச்சது தாமதம் ஆச்சுன்னா தாமதம் ஆகலாம், பட் அது கண்டிப்பாக நடக்கும். ஒருவேளை அப்படி நடக்கலைன்னா அது நமக்கானது கிடையாது, அது நமக்கு நன்மையும் தராது. ஸோ அப்படி நினச்சி பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் யாருக்கெல்லாம் முருகரை பிடிக்குமோ கமெண்டில் முருகான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஸ்டே டியூன்ட். பை.